டேஸ் ஆஃப் எஸ்இஓ ஜர்னியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே கீவேர்ட் ரிசர்ச் வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து டைட்டில் டேக்கில் எப்படி நம்ம கீவேர்ட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் ஆர் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேஜில் ஒரு ப்ரைமரி கீவேர்ட் இருக்கணும், 4 to 5 செகண்டரி கீவேர்ட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எல்எஸ்சி கீவேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி கீவேர்டு எப்படி இருக்கணும்னா, இருக்கிறதுலேயே சர்ச் வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு பிஸ்னஸில். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெப் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய கீவேர்ட் இருக்குது அப்படின்னா, எதுக்கு சர்ச் வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ரைமரியாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட எஸ்இஓ டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது ரேங்க் பண்ணி தான் ஆகணும். அந்த கீவேர்டுக்கு சர்ச் வால்யூம் இருக்கா மட்டும் அப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 4 to 5 செகண்டரி கீவேர்ட் சூஸ் பண்ணுங்கள். அந்த செகண்டரி கீவேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, ப்ரைமரி கீவேர்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் வந்து டூலில் இருக்காது. அதுக்கு பதிலாக இதுதான் என்னோடய பேஜ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெப் டிசைன் அப்படிங்கிறது தான் என்னோடய பேஜ்னா, என்னோடய பேஜுக்கு என்னென்ன எல்எஸ்ஐ கீவேர்டு கான்டெக்சுவல் கீவேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாட்ஜிபிட்டியோ ஜெமினியோ கேட்டிங்கன்னா அது கொடுக்கும். அந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய கண்டென்ட்டில் வந்து போட்டு கண்டென்ட் எழுதுனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ரேங்க் ஆகலாம். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.